ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் அல் ஃப்ரம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ரெகுலராக டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான மேக்ஸில் 25 அவுட் ஆஃப் 25 எப்படி ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் தான் வந்து ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு போயிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கமுத்து சார் அவங்களோட பேசிக் கிளாஸஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து பேஸில் இருக்கேன், மேக்ஸ் எனக்கு வராது, மேக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாத ஃபுல் பேஸில் வந்து இல்லை நான் நல்லா படிச்சுட்டேன், நான் ரிவைஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒன் ஆஃப் ரிவிஷன் செஷனாகவும் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக அந்த செஷன் மிஸ் பண்ணாமல் பாருங்க. பேசிக் லெவல் வந்து எந்த லெவல் கேட்பாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்குறோம். இன்னைக்கு டே 12 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 11 வரை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது 100 டேஸ் சீரியஸ். ஓகே, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. அப்பதான் மேக்ஸ் எந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணணும், மேக்ஸ்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் வியூமே நமக்கு தெரியும். ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள வாங்க போகலாம். டே 12ல வந்து எல்சிஎம் ஹச்சிஎஃபோட பிஓக்கு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டம் முடிச்சிட்டோம், நம்பர் பேசிக் முடிச்சிட்டோம், எல்சிஎம் ஹச்சிஎஃப். ஓகே, இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல 3 பார்ட் முடிச்சோம். இது 4th பார்ட்டு. பிஓக்கு கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கிளாஸஸ்ல இருந்து ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன். அந்த ஹோம்ஒர்க் சம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 12, 24, 48, 60, 96 மற்றும் 96 ஆல் மீதியின்றி வகுபடக்கூடியன்னு என்னப்பா? டிவிசிபிள் அப்படின்னு கொடுத்துருந்தானது நமக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சிம்பிளா 5 இலக்க மிகச்சிறிய எண் எது? ஓகேவா, 5 இலக்க மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம். எந்தெந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிங்க. என்னென்ன நம்பர்? 12, 24, 48, 60, 96. கரெக்டா? இது எல்லாமே ரெண்டாவது டேபிள்ல போகுமா? இதுல 6 2 இருக்கு, 12 2 இருக்கு, இதுல 24 2 இருக்கு, இதுல 30 2, இதுல 48 2 இருக்கு. அகைன் எல்லாம் ரெண்டால போகுமா? 3 2 இருக்கு, 6 2 இருக்கு, அதுக்கடுத்து 12 2 இருக்கு, 15 2 இருக்கு, அதுக்கடுத்து 2 4 24 2 இருக்கு. இது எல்லாமே மூணாவது டேபிள்ல போகுமா? 1 3 இருக்கு, 2 3 இருக்கு, 4 3 12, 5 3 15, M 3 24. அதுக்கடுத்து இது எல்லாமே ரெண்டாவது டேபிள்லையும் போகும். 1 1 2 2 4 5 4 2 8. அகைன் ரெண்டாவது டேபிள்ல போகும். 1 1 1 5 2. அவ்வளவுதான். கரெக்டா? இப்போ இது எல்சிஎம் எடுத்துடலாமா? பெரிய நம்பர்ஸா இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டேன். இது இந்த மெத்தட்லையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 2. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிருமா? 2 2 எவ்வளோப்பா? 4 4 3 12, 12 2 24, 24 2 48, 48 2 96, 96 இன்ட்டு 5 96, 5ஆல மல்டிப்ளை பண்ண எவ்வளோப்பா? 9 5 45, அப்போ 450. 90 இன்ட்டு 5 தானே? 6 இன்ட்டு 5 5 30. அப்போ எல்சிஎம் எவ்வளோ? 480 அப்படிங்கிறது எல்சிஎம். எல்சிஎம் எவ்வளோ? 480. எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சுப்பா. எல்சிஎம் ஈக்குவல் டு 480. இப்போ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும், லெட்டர்ஸ் விசிபிளா இல்லைன்னா நான் இங்கே எழுதுறதுக்கான ஸ்பேஸ் வேணும். லெட்டர்ஸ் விசிபிளா இல்லைன்னா பிடிஎஃப் வந்து ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் பிடிஎஃப் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதோட ஃபார்முலா ஷீட் ரிவிஷன் நோட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபார்முலா ஷீட் 2 நோட்டு போட சொல்லியிருந்தேன். ஒன்று ரிவிஷன் நோட்டு, இன்னொன்று மேக்ஸ் கிளாஸ் ஒர்க் நோட்டு. இந்த ரிவிஷன் நோட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபார்முலா ஷீட்டை வந்து ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ 480 தெரிஞ்சிச்சுப்பா, எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இந்த 5 நம்பரால மீதியின்றி வகுப்படக்கூடிய 5 இலக்க மிகச்சிறிய எண் எது? ஃபர்ஸ்ட் அவர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 இலக்கத்துல மிகச்சிறிய நம்பர்னா அது சின்ன நம்பர்னா 1, 5 இலக்கம்னா 4 0 ஆட் பண்ணிருங்க. சிம்பிள். இதான் 5 இலக்கத்திலே மிகச்சிறிய எண். 5 இலக்கம் மிகப்பெரிய எண் அப்படின்னா 5 9 வரணும். அவ்வளவுதான். நம்ம நம்பர்ஸ்ல பார்த்துருப்போம்ல. ஃபர்ஸ்ட் 480 இது எத்தனை நாள் டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 480 எத்தனை நாள் டிவைட் ஆகுது? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. ஓகேவா? இதுல 24 இருக்கு, இதுல 1000னா 500, இதுல 12, இதுல 250, இதுல 6, இதுல 125. 125ல எத்தனை 6 இருக்கு? 1 6 6, 2 6 12. பேலன்ஸ் எவ்வளோ? 125ல எத்தனை 6 பாருக்கு? 2 6 12. அடுத்து 5ஆ? இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். புள்ளி வச்சு மறுபடியும் ஒரு 0. அப்போ சம்திங் என்னது? 20. 20ஆ? அடுத்து பேலன்ஸ் எவ்வளோ? புள்ளி வச்சு 0 போட்டோம்ச்சுன்னா இதுல எத்தனை 6 இருக்கு? 50ல 50 எத்தனை 6 பாருக்கு?
9 54. அப்போ 8 எவ்வளோ? 8 48. அப்போ 8 இருக்குமா? 8 48. பேலன்ஸ் 2 0. நியர்லி என்ன இருக்கு? 20 இருக்கா? 20 இருக்காப்பா? அப்போ இது எதுக்கா அப்படின்னா எந்த நம்பர்ஸ்குள்ள மினிமம் வரும் அப்படின்னு செக் பண்றதுக்காக தான். ஓகே, 20ஆல 280 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 480 எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்ல, இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்ச வேல்யூவால 20 மல்டிப்ளை பண்ணீங்க பாருங்க. 20 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எவ்வளோ? 10 மல்டிப்ளை பண்ணா 4800. 20 மல்டிப்ளை பண்ணா இன்னொரு 10 மல்டிப்ளை 4800. 0 0 6 1 9600 வருமா? இது 20 டைமுக்கு. 20 டைம்ஸ் அப்படின்னு சொன்னா 9600. அப்போ 21 டைம்ஸ் அப்படின்னா இந்த 9600ஓட ஒரு டைமுக்கு என்ன பண்ணோம்? 480 ஆட் பண்ணுமா? 480 ஆட் பண்ணா 10080 அப்படிங்கிறது வேல்யூ வருமா? அப்ப 10,000க்கு அப்புறம் இந்த எல்லா நம்பராலையும் வகுப்படக்கூடிய எண் எது? 10080 அப்படிங்கிறது. சிம்பிள் ஆன்சர். ஆன்சர் சி, டி இஸ் கரெக்ட் ஆன்சர். டி இஸ் கரெக்ட். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு டைம் புரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. இந்த வகுப்படக்கூடிய அப்படின்னு கொடுத்துட்டாங்கனால எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் போட்டு எல்சிஎம் என்ன பண்ணோம்? 480 அப்படின்னு ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ 480 எல்சிஎம் ஃபைன் பண்ணியாச்சு. அது என்ன சொல்லியிருக்காங்க? மிகச்சிறிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டா ஒரு 10,000 5 இலக்க எண். 5 இலக்க எண் சின்ன நம்பர் என்னது? 140. 10,000 அப்படிங்கிறது 5 இலக்க எண் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த 10,000 எத்தனை 10,000த்துல எத்தனை 480 இருக்குன்னு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு அடுத்த வேல்யூ என்னன்னு சொல்லி ஈஸியா ஃபைன் பண்ணிடலாமா? அப்ப அந்த 10,000 480 டிவைட் பண்ணா அப்ராக்சிமேட் அது 20 டைம்ஸ் வருது. அப்ராக்சிமேட்டா 20 டைம்ஸ் வருது. அப்ப 20 × 480 போட்டா எவ்வளவு? 9600. 9600. 9600 வருதா? 20 டைம் போட்டோம் அப்படின்னா 9600 வருது. நமக்கு எது வரணும்? மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டுருக்காங்களா? அப்ப இந்த 21 டைம் போட்டோம் அப்படின்னா இதோட ஒரு 480 மட்டும் ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணா என்ன? நமக்கு 10,080 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ 10,000க்கு அடுத்து இந்த எல்லா நம்பராலையும் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண் அப்படின்னா 10,080. 10,000 அப்படிங்கிறது எக்ஸாக்டா வகுப்படாது. 9,600க்கு அப்புறம் அந்த எல்லா நம்பராலையும் வகுப்படக்கூடிய எண் அப்படின்னா 10,080 தான். நமக்கு 5 இலக்க எண் கேட்டதுனால நம்ம 5 இலக்க எண் இது எடுத்திருக்கோம். சிம்பிள். ஓகேவா? கிளியரா? அதுக்கு அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 மணிகள் 15, 20 மற்றும் 30 நிமிட இடைவெளியில் ஒலிக்கின்றன. 3 மணிகளும் சரியாக காலை 11 மணிக்கு ஒன்றாக ஒலிக்க விடப்பட்டால் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? சிம்பிளான கொஸ்டின். 3 கிளாக் இருக்குப்பா. எத்தனை கிளாக்கு? 3 கிளாக் இருக்கு. அது நான் ஆல்ரெடி பார்த்ததுதான். இது 15 நிமிஷம், 20 நிமிஷம், இது 30 நிமிஷம் கேப்ல ஒலிக்குது. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது காலையில 11 மணிக்கு என்ன ஆகுது? 11 AM என்ன ஆகுது? ரிங் ஆகுது. ரிங் ஆனதுக்கு அப்புறம் இது எவ்ரி 15 மினிட்ஸ் ஒன்ஸ். 15 மினிட்ஸ்னா 30, 45, 60 அந்த மாதிரி ஒலிக்குது. இது 40, 60 எவ்ரி 20 செகண்ட்ஸ் ஒன்ஸ், 20 மினிட்ஸ் ஒன்ஸ். இது 30, 60, 90 அந்த மாதிரி ஒலிக்குது. எப்போ அடுத்து எல்லாமே ஒன்று போல ஒலிக்கும்? இதுலயே பார்த்தா உங்களுக்கு தெரியும். எப்போ எல்லாம் ஒன்று போல ஒலிக்கும்? அடுத்த 60 மினிட்ஸ்ல ஒன்று போல ஒலிக்கும். 60 மினிட்ஸ் அப்படின்னா 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்பா. 15, 20, 30. 3க்கு எல்சிஎம் எவ்வளோ? 60. 60 மினிட்ஸ்ல ஒலிக்கும். அவ்வளவுதான். அப்ப 60 மினிட்ஸ்ல ஒலிக்கும் அப்படின்னா 60 மினிட்ஸ் ஒலிக்கணும் என்னப்பா? அப்போ அடுத்த 1 hour 60 மினிட்ஸ்ங்கிறது 60 மினிட்ஸ் ஆர் 1 hourல என்ன பண்ணும்? மறுபடியும் ஒன்னா ஒலிக்கும். கொஸ்டின் என்ன? எப்போது அடுத்த 3 மணிகள் ஒன்றாக ஒலிக்கும்? ஸ்டார்டிங்ல காலையில 11 மணிக்கு ஒலிச்சிருக்கு, ரிங் ஆயிருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து 60 மினிட்ஸ்னா 1 hour கழிச்சு அப்படின்னா 12 o'clock ஒலிக்கும். அப்ப 12 noon. ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கிளியரா? அதுக்கு தேர்ட் கொஸ்டின். அளவீடுகள் கொடுத்துருக்காங்க. அளவீடு கொடுத்தா என்ன சொன்னேன்? 2 மைனஸ் பண்ணுங்க. 20ல இருந்து 16 மைனஸ் பண்ண ஆன்சர் 4 அப்படிங்கிறது. சிம்பிள், அவ்வளவுதான். அதுக்கடுத்து 2, 4, 9, 7 என்ற எண்ணுடன் எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்டினால் அந்த எண் 5, 6, 4, 3 மீதியின்றி வகுவிடும். இது எல்சிஎம் HCF நீங்க போவானா? டிவிசிபிலிட்டி ஒரு மெத்தட் பார்த்தோமா? அந்த மெத்தட்ல செக் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 297 இருக்கு. ஆப்ஷன் என்ன? 3 ஆட் பண்ண எவ்வளோ? 2500 வருமா? அதுக்கடுத்து இதுல இந்த 2497ஓட 13 ஆட் பண்ணா 2510 வரும். 23 ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ? 2520 வரும்.
அடுத்து 33 ஆட் பண்ணா 2530 வரும். ஓகேவா? எந்தெந்த நம்பரால 5 4 அதுக்கப்புறம் 3 இந்த நம்பர் எல்லாம் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண் எதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பா 5ஆல வகுப்படும். எல்லா நம்பருமே 5ஆல வகுப்படும். 5ஆல ஒரு நம்பர் வகுப்படும்னா என்ன? கடைசி நம்பர் 0வா இருக்கணும், இல்லாட்டி 5ஆ இருக்கணும். முடிஞ்சிச்சா? 0வா இருக்கணும், இல்ல 5ஆ இருக்கணும். முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து அப்ப 5க்கு ஓகே ஆயிடுச்சு. 5 விட்டுருங்க. 6க்கு வந்து எல்லாத்தையும் கூட்டணும், 2 கண்டிஷன் வரும். 6 கூட விட்டுருங்க. 4க்கு பாருங்க. 4க்கு பார்த்தா என்ன? கடைசி 2 நம்பர் எதாவது டிவைட் ஆகணும், 4ஆல் டிவைட் ஆகணும். கரெக்டா? கடைசி 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும். கரெக்டா? அப்ப கடைசி 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும்னு சொன்னா நமக்கு என்ன? 00 4ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அப்ப லாஸ்ட் என்னது? 10 4ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. இதுவும் வராது. 20 4ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பா டிவைட் ஆகும். அப்ப 23 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கலாம். 30 செக் பண்ணி பாருங்க. 30 டிவைட் ஆகாது. அப்ப இது வராது. அப்ப ஆன்சர் 23 இஸ் கரெக்ட் ஆன்சர். சிம்பிள். ஓகேவா? 5th கொஸ்டின். 6 மணிகள் 2 4 6 12 10 8 10 12 வினாடிகள் ஒலிக்கிறது எனில் 30 நிமிடங்களில் அனைத்து மணிகளும் எத்தனை முறை ஒலித்திருக்கும்? ஓகேவா? கொஸ்டின் என்ன? 6 கிளாக் இருக்கு. 1 2 3 4 5 6 கிளாக் இருக்கு. இது எவ்ரி 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ். இது எவ்ரி 4 செகண்ட் 6 செகண்ட் 8 செகண்ட் 10 செகண்ட் 12 செகண்ட் ஒன்றாக ஒலித்தால் அப்படின்னா எல்சிஎம். ஓகேவா? இது மொத்தம் எத்தனை டைம் வந்து ஒலிக்கும் 30 மினிட்ஸ்ல அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்தா எவ்வளோப்பா? இப்போ 12 பெரிய நம்பர் 2ஆவது டேபிள் வரும், 4ஆவது டேபிள் வரும், 6ஆவது டேபிள் வரும், 8ஆவது டேபிள் வராது. 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 24 24 10ஆவது டேபிள் வராது. ஒரு நம்பர் 10ஆவது டேபிள் வரும் அப்படின்னா இதுல என்ன வரும்? 0 வர்றதா வைக்கணும். அப்போ 36 அதுக்கு 0 அப்படின்னா 5 டைம் வரும். 5 டைம்னா 60. 60ங்கிறது 8ஆவது டேபிள் வராது. இருக்கிறது 0னா 10 டைம் போடணும். 120 120 அப்படிங்கிறது இந்த டேபிளையும் வரும், இதுலயும் வரும், இதுலயும் வரும், இதுலயும் வரும், 20 வரும். அப்ப ஆன்சர் என்ன? எல்சிஎம் ஈக்குவல் டு 120 செகண்ட். 120 செகண்ட் எவ்வளோப்பா? 2 மினிட். கரெக்டா? 2 மினிட். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 30 நிமிஷத்துல எத்தனை டைம் ஒலிக்கும்? 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எல்லாம் ஒன்று போல ஒலிக்கும். அப்போ 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா 15 டைம்ஸ் ஒலிக்குமா? 30 டிவைட் பை 2 எவ்வளோப்பா? 15 டைம்ஸ். ஆன்சர் 15 இருக்கும். 15 எடுக்கணுமா? எடுக்கக்கூடாது. இது என்ன சொன்னேன் நான் இன்னொரு டைம். இதுல 1 அடிஷனலா ஆட் பண்ணி வர்றதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆன்சர் என்ன? 16. இந்த 1ங்கிறது எதுக்கா அப்படின்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் ஒன்னா ஒலிக்குதா? அந்த 1 ஸ்டார்டிங்ல ஒன்னா ஒலிக்குது எதுக்கு? செக்கிங் டைமுக்காக. செக் பண்ணி ஒன்னா ஒலிக்குதுல அந்த இதையும் ஆட் பண்ணி 16 அப்படிங்கிறது ஆன்சரா பண்ணோம். ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஆன்சர் டி இஸ் கரெக்ட்பா. ஓகேவா? கண்டிப்பா இது எவ்வளவு மார்க் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வரைக்குமே பாக்கியலட்சுமி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா வீடியோஸ்க்குமே ப்ராப்பரா கமெண்ட் பண்றீங்கப்பா. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணுங்க. என்னென்ன சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், சின்ன சின்ன கொஸ்டின் சால்வ் பண்றோம்னாலும் அதுக்கு ஆன்சர் கேட்டேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு பிஒய்க்குள்ள போலாமா? எல்லாமே பிஒய் கொஸ்டின் தான். நான் எதுவுமே ஓனா எடுக்கல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணலாமா? இரு எண்களின் மீ போவா. இதுல எந்த டைப்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இதுல நீங்க கிளாரிஃபை ஆகலாம். ஓகேவா? எல்லா டைப்புமே கலந்து தான் கொடுத்துருக்கேன். 15 கொஸ்டின் நான் சால்வ் பண்ண போறேன். 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஓகே, இரு எண்களின் மீ போவா எனது HCF வந்து எவ்வளோ? 11. மீட் சீமா எல்சிஎம் ஈக்குவல் டு 693. அதுல ஒரு நம்பர் 77னா மற்றொரு எண் என்ன? ஃபார்முலா என்ன? n1 இன்ட்டு n2 ஈக்குவல் டு l இன்ட்டு h. n1 என்ன? 77. n2 நமக்கு தெரியாது. l எவ்வளோ? 693. h எவ்வளோ? 11. ஒரு 11 11, 7 11 77. ஓர் 7 7, 69 எத்தனை 7 இருக்கு? 9 63. ஓகேவா? 63 பேலன்ஸ் எவ்வளோ? 6, இங்க ஒரு 3, மறுபடியும் 9 9. அப்ப n2 ஓட வேல்யூ 99 அப்படிங்கிறது. ஒரு சிலர் அடிக்கிறது எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லுவீங்க. வேற எதுவுமே இல்லை. இங்க 77 இருக்குப்பா, இங்க n2 இருக்கு, இங்க 693 இருக்கு, இங்க 11 இருக்கு. 77 11 டேபிள் வருமா? ஒரு 11 11, 7 11 77. முடிஞ்சிருச்சா?
அதுக்கடுத்து என்னது, இங்க N2 இருக்கு, இங்க 693, இங்க வந்து 7 இருக்கிறது, கீழே 7 வந்துடும். ஓகேவா? 1 7 7, 69ல எத்தனை 7 இருக்கு? 9 7 எவ்வளோ? 63. 9 7 63. 69ல 63 போயிட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 6 இருக்குமா? பக்கத்துல என்ன நம்பர்? 3. இந்த 63ல எத்தனை 7 இருக்கு? 9 7 இருக்கு. அப்ப N2 ஓட வேல்யூ 99. ஆன்சர் C is correct. ஆன்சர் C is correct. கொஸ்டின்ஸ் விசிபிளா இருக்காப்பா? கொஸ்டின்ஸ் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட PDF நான் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 150 லிட்டர் எடுத்து சம அளவுள்ள கலனில் 2 எண்ணெய் நிரப்பி விற்க விரும்பினால் அவர் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? சிம்பிள். மெஷர்மெண்ட் கொடுத்தா என்னன்னா HCF. இவ்வளோ கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணது சிம்பிளான ஆன்சர் HCF தான். 2 ரீடிங் கொடுத்துருக்காங்க, 2க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? 60. 60ங்கிறது ஆன்சர்ல இருக்கா? ஆன்சர்ல இருந்தா C தான் ஆன்சர். சிம்பிள். 60ங்கிறது ஆன்சர். ஒண்ணுமே செக் பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா HCF அண்ட் LCM விகிதத்தை காண்க. 7 மற்றும் 13 2 நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா. 7 13 2 நம்பர் இருக்கு. ரெண்டுமே என்ன நம்பர்? பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் அப்படின்னு சொன்னா என்ன வரும்? நமக்கு HCF வந்து ஒண்ணுதான். HCF மற்றும் LCM ஓட ரேஷியோ கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டர்ல கேட்கிறாங்களோ அந்த ஆர்டர் தான் எழுதணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே LCM HCF பார்த்தனால டேரக்டா LCM HCF போட்டுருவோம். அது நமக்கு தேவையே கிடையாது. இங்க HCF LCM கொடுத்தனால HCF ஈஸ்ட் LCM தான் எடுக்கணும். ஓகேவா? இப்ப 2 நம்பர் பிரைம் நம்பரா இருக்கு. அப்ப HCF என்னவா இருக்கும்? கண்டிப்பா 1 தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல 1 ஆன்சர் எங்க இருக்கு? A தான் ஆன்சர். சிம்பிளா முடிஞ்சு. 1:91 அப்படிங்கிறது ஆன்சர். இன்னொன்னு செக் பண்ண அப்படின்னா LCM அப்படின்னா ரெண்டுமே பிரைம் நம்பர். அப்ப ரெண்டையும் என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சு. 7 × 13, 7 × 10 எவ்வளோ? 70. 3 ஐ மீன் 10 × 7 70, 3 × 7 21. அப்ப 71 அப்படி 91 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் LCM எவ்வளோ? 91. ஆன்சர் A இஸ் கரெக்ட். சிம்பிள் தான். ஒன்னு கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. எத்தனை போன் இருக்கு? டெலிபோன் இருக்கு. 4 டெலிபோன் வந்து இருக்கு. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்குது. காலையில மார்னிங் 5 o'clock எல்லாமே ஒன்னா ரிங் ஆக ஆரம்பிக்குது. பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கிறது எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? சிம்பிளான கொஸ்டினா? சால்வ் பண்ணலாமா? கொஸ்டின் என்ன? ஒரு அலைபேசியும் மொத்தம் எத்தனை அலைபேசி? 4 அலைபேசி இருக்கு. காலையில 5 மணிக்கு எல்லாம் ஒன்னா ஒலிக்குதுப்பா. 5 AM ஃபர்ஸ்ட் இது வந்து எவ்ரி 20 minutes கொஞ்சம் ஒலிக்குது. செகண்ட் எவ்ரி 30 minutes, தேர்ட் எவ்ரி 40 minutes, ஃபோர்த் எவ்ரி 50 minutes. இது 4 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எவ்ரி 20 minutes ஒன்ஸ், 30 minutes ஒன்ஸ், 40 50. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் என்னப்பா? இதுல கூட வைங்க. 20 30 40 50. ரெண்டால போட்டுனா 10 15 20 25. அதுக்கு அடுத்து எல்லாம் ரெண்டால போட்டுனா 5 15 10 25. 5ஆல பண்ணோம்னா 5 1 3 3 2 5. அதுக்கு எதால போகுமா? காமனா போகாது. அப்ப 2 × 2 × 5 × 3 × 2 × 5. எல்சிஎம் என்ன? 2 2 4, 4 5 20, 20 3 60, 60 2 62 எவ்வளோப்பா? 120. 120 × 5, 120 × 5 எவ்வளோ? 100 × 5 500. 2 × 5 10. அப்போ 20 × 5 எவ்வளோ? 100. ஆன்சர் 600. நெக்ஸ்ட் 600வது நிமிஷத்துல என்ன ஆகும்? ஒன்னா ஒலிக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இது ஒரு எல்சிஎம் வேல்யூ என்னப்பா? இது ஒரு எல்சிஎம் வேல்யூ 600. எல்சிஎம் வேல்யூ என்ன? 600. அப்போ எல்லாமே அடுத்து நெக்ஸ்ட் எப்போ ஒன்னா ஒலிக்கும்? 600 நிமிஷத்துல என்ன ஆகும்? ஒன்னா ஒலிக்கும். 600 minutes அப்படின்னா எவ்வளவு ஹவர்ஸ்? 1 hour அப்படிங்கிறது எவ்வளவு மினிட்ஸ்? 60 minutes. அப்ப 600 hours அப்படின்னா 600 minutes அப்படின்னா 10 hours. 1 hourனா எவ்வளவு மினிட்பா? 1 hour அப்படிங்கிறது 60 minutes. அப்ப 600 minutes அப்படிங்கிறது 10 hours. அப்ப காலையில 5 மணிக்கு ஒலிக்குது அப்படின்னா
அடுத்து இதோட 10 மணி நேரத்தை ஆட் பண்ணா அடுத்து எப்போ ஒன்னா வலிக்கும்? காலையில இருந்து 12 மணி வரைக்கும் எவ்வளோ? ஒரு 7 ஹவர்ஸ். அதுக்கடுத்து ஒரு 3 ஹவர்ஸ் பேலன்ஸ் இருக்கா, ஆட் பண்ணோம்னா 3 PM ஒன்னா வலிக்கும். 3 PM, பிற்பகல் 3 மணி. ஆன்சர் 3 PM இஸ் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? இதோட இது எல்சிஎம் வேல்யூ 600 மினிட்ஸ். அப்போ 1 ஹவர் அப்படிங்க 60 மினிட்ஸ் அப்படின்னா 600 மினிட்ஸ் அப்படிங்கிறது 10 ஹவர்ஸ். காலையில 5 மணிக்கு வலிக்குன்னா அடுத்து 10 மணி நேரம் கழிச்சு எல்லாம் ஒன்னா வலிக்கும். அப்போ காலையில 5 மணி நேரம் இதோட 10 மணி நேரத்தை ஆட் பண்ணா எவ்வளவு? நமக்கு எவ்வளவு வரும்? 5 + 10 15. 15ல 12 போயிடுச்சுன்னா 3 மணி. அப்ப சாயங்காலம் 3 மணிக்கு வலிக்கும். சிம்பிள் ஆன்சர் பிற்பகல் 3 மணி. ஒரு சிலர் இந்த கொஸ்டின்ஸ் புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இது இன்னொரு டைம் சொல்றேன். இப்போ டெசிமல் நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க 3, 2.7, 0.09. கரெக்டா? ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர்ல கொடுத்தாங்கன்னா ஹோல் நம்பர்ஸா மாத்தணும். எதுக்காக அப்படின்னா ஃபிராக்ஷன்ஸ்ல கொடுக்கும் டெசிமல்ஸ்ல கொடுக்கும்போது நமக்கு ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியாது, கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக ஹோல் நம்பர்ஸா நம்மளோட கன்வீனியன்ட்காக நம்ம மாத்துறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் செக் பண்ணுங்க. இதுல எந்த ஒரு டிஜிட் இல்ல, இதுல புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கு, இதுல புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. எதுல மேக்ஸிமம் டிஜிட்ஸ் இருக்கோ அந்த இதால என்ன பண்ணும், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 2 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் 100ஆல மல்டிபிள் பண்ணும். மேக்ஸிமம் 3 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் 1000ஆல மல்டிபிள் பண்ணணும். இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா 3 × 100 எவ்வளோப்பா? 300. 2.7 ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஜிட் முன்னாடி போயிடும், 27 மாறும். மறுபடியும் ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணா 270 மாறும். அப்ப எவ்வளோ? 270 அப்படிங்கிறதா ஆகும். அதுக்கடுத்து 0.09 ஒரு டிஜிட் அடிச்சோம் அப்படின்னா அது என்ன மாறும்? 0.9 ஒரு டிஜிட் முன்னாடி வந்துடும். இன்னொரு டிஜிட் அடிச்சோம்னா இன்னொரு டிஜிட் முன்னாடி வந்துடும். 9 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின்? 300, 270, 9 இந்த மூணுக்கும் என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா என்ன? பெரிய நம்பர். எல்சிஎம்னா என்ன? பெரிய நம்பர். பெரிய நம்பர் எந்த டேபிள்ல வருது அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, இப்போ 300 அப்படிங்கிறது 27 டேபிள்ல வருமா? வராது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆகிறது என்ன? 300 அப்படிங்கிறத 2ஆல மல்டிப்ளை பண்ணா 600. 600 270ல வராது. அதுக்கடுத்து 300 3ஆல மல்டிப்ளை பண்ணா 900. 300 4ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1200. 1200 வராது. இது எதால வரும்? 27ஆல மட்டும்தான் வரும். அப்ப 300 9ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ? 39 27. 2700 அப்படிங்கிற டேபிள்ல மட்டும்தான் இது வரும், வேற எந்த டேபிளுமே அது வராது. ஓகேவா? அப்ப 2700 அப்படிங்கிறது இதுல வருமா? 9 2 9 7 கூட்டினா 9, அது 9ஆல டிவைட் ஆகும். அப்ப எல்லா நம்பரால வாய்ப்பால வருமா? அப்ப என்னது? எல்சிஎம் அப்படிங்கிறது 2700 அப்படின்னு எடுக்க கூடாது. எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணமோ அந்த நம்பரால டிவைட் பண்ணணும். 0000 பெறும். ஆன்சர் 27. ஆன்சர் டி இஸ் கரெக்ட். கிளியரா? எல்லாமே ரீசன்ட் டேஸ்ல பியூஐக்ல கேட்ட கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? கம்பைன் டைப், மீன் பவர் டைப் கொடுத்துருக்காங்க. பவர் என்னென்ன? இது ஒரு டேர்ம், கமா கொடுத்துருக்காங்களா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். கரெக்டா? இப்போ எல்சிஎம் ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப் அப்படின்னா 3லையும் காமனா இருந்தா எழுதணும். ஃபர்ஸ்ட் நீங்க தனித்தனியா எழுதிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்ட், நமக்கு கன்ஃபியூஸே ஆகாது. 2 பவர் 4, 3 பவர் 3, 5 பவர் 2, 7 பவர் 1. அடுத்து செகண்ட் 2 பவர் 3, 3 பவர் 5, 5 பவர் 3, 7 பவர் 2. 2 பவர் கிடையாது. இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம்? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா ஸ்டார்டிங் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்ட்டு போட்டுருங்க. 3 பவர் 1, 5 பவர் 1, 7 பவர் 1, 11 பவர் 1. 11 இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. 3லையும் எது காமனா இருக்கோ ஹச்சிஎஃப் அப்படின்னா காமனா இருக்கிற வேல்யூல சின்ன வேல்யூ எடுக்கணும். இது காமனால எடுக்கக்கூடாது, இதுவும் காமனால எடுக்கக்கூடாது. நம்ம எடுக்கிறது இந்த 3 வேல்யூ தான் எடுக்கணும். இந்த 3 வேல்யூ சின்னது எது? 3 பவர் 1, 5 பவர் 1, 7 பவர் 1. கரெக்டா? அப்ப அந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 3 5 15. 15 × 7 10. 10 × 7 70. 5 × 7 35. அப்ப ஆன்சர் 105 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஆன்சர் ஏ கரெக்டுப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? இதுவுமே பவர் டைப் தான். இதோ அதோட மடங்கா கொடுத்துருக்காங்க. 4 அப்படிங்கிறது என்னப்பா? 4 அப்படிங்கிறது என்ன? 2 ஸ்கொயர். 3 27 அப்படிங்கிறது 3 × 3 9. அப்ப 3 கியூப். 3
கியூப் 3125 அப்படிங்கிறது 5 வந்தாலே 5 பவர் தான். அப்ப 5ஆல போட்டு பாருங்க. 5 அஞ்சா 25, 25 அஞ்சா 125, 125 அஞ்சா 100 × 5 500, 20 × 5 25 அவ்வளோ 100, 5 × 5 25, 625. கரெக்டா? அப்போ அதுக்கடுத்து மறுபடியும் 5 போட்டோம் அப்படின்னா 625, 5ஆல போட்டோம் அப்படின்னா 5×6 30, அது 3125 வரும். அப்போ 3125 அப்படிங்கிறது 5 பவர் 5. இது ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்த டேர்ம் இங்க இருக்கு. 8 அப்படின்னா 2 ஸ்கொயர் எவ்வளோ 4, அதுக்கப்புறம் 2 கியூப் அப்படின்னா 8, அப்போ 2 கியூப். 9 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர். 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயர். 7 பவர் 1, இங்க 7 கிடையாது. அதுக்கடுத்து 16 அப்படிங்கிறது 2 பவர் 4. ஏன் சார் 4 ஸ்கொயரே போடலாம்ல அப்படின்னு சொல்லலாம். இங்க 4ல எந்த பவருமே இல்லை, அதனால நம்ம 2 பவர்ல எடுத்துருக்கோம். 81 அப்படிங்கிறது 3 கியூப் எவ்வளோப்பா 27, 3 கியூப் 27, 27 × 3 39, 20 × 3 60, 81. அப்போ 3 பவர் 4, 5 பவர் 1, 7 ஸ்கொயர், 11 பவர் 1. என்ன கேட்டிருக்காங்க? HCF தான் கேட்டிருக்காங்க. HCF என்ன பண்ணணும்? எல்லாத்துலயும் காமனா இருந்தா மட்டும் தான் எடுக்கணும். இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இந்த ரெண்டு இல்ல நான் எடுக்கக்கூடாது. காமனா இருக்கிறதுல மினிமம் வேல்யூ எடுக்கணும். இதோட மினிமம் வேல்யூ எது? 2 பவர் ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 1. ஓகேவா? வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஸ்கொயர் எவ்வளோ 4, 3 ஸ்கொயர் 9, 5 பவர் 1, 9 5 45, 45 இன்ட்டு 45 இன்ட்டு 4, 4 4 16, 160, 5 20. அப்ப 180 அப்படிங்கிறது ஆன்சர். 180 ஆன்சர்ப்பா. ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். புரியுதா? சிம்பிள் தான். நம்ம டைரக்டா இந்த மாதிரி பவர் கொடுக்கலாம், இல்ல ஸ்கொயர் கியூப் வேல்யூ என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். அவ்வளவுதான், கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. 8th கொஸ்டின் ஃபிராக்ஷன் டைப். இதுல என்ன பண்ணோம்? நியூமரேட்டர் தனியா எழுதணும், டினாமினேட்டர் தனியா எழுதணும். நியூமரேட்டர் என்ன? 2 8 64 10. டினாமினேட்டர் என்ன? 3 9 81 27. ஓகேவா? இப்போ இது எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு தனியா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதுக்கு தனியா எல்சிஎம், இதுக்கு தனியா ஹச்சிஎஃப். இதை கண்டுபிடிச்சா அடுத்து ஃபார்முலா பார்க்கலாம், எல்சிஎம்மா ஹச்சிஎஃபா அப்படின்ட்டு. ஓகேவா? மேக்ஸை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பேனிக் ஆகாதீங்க ஃபர்ஸ்ட். இது புரியலையே அது புரியலன்னு இல்லை, சொல்றதை நான் பொறுமையா குழந்தைக்கு சொல்ற மாதிரி தான் சொல்றேன். அதை சொல்றத பொறுமையா பிளே பண்ணி பாருங்க. முதல் டைம் புரியல அப்படின்னா உங்களோட திங்கிங் டைவர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 2வது டைம் பொறுமையா கேளுங்க, 3வது டைம் கேளுங்க, 2 டைம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதே மீறி உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே? நேற்று ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க, சார் ஃபிராக்ஷன் டைப் எனக்கு புரியல அப்படின்ட்டு. அதை நான் இன்னும் தெளிவாகவே நான் பொறுமையாவே சொன்னேன். அதை வந்து பாருங்க, புரியலன்னா அதையும் சொல்லுங்க. ஓகே? இப்போ என்ன இதோட எல்சிஎம் அப்படின்னா பெரிய நம்பர். பெரிய நம்பர் பக்கத்துல டேபிள் அவர் தான் செக் பண்ணணும். கண்டிப்பா 10 வந்துச்சு அப்படின்னா 0 வந்தாதான் கண்டிப்பா இருக்கும். 0னா எவ்வளோ? இது 320, 10 டைம் அப்படின்னா 640, 5 டைம் அப்படின்னா 320. 320 வந்து 2வது டேபிள் வரும், 8வது டேபிள் வரும், 10வது டேபிள் வரும். அப்போ எல்சிஎம் 320. ஹச்சிஎஃப் என்ன? 2 எல்லா நம்பராலும் டிவைட் ஆகும். ஹச்சிஎஃப் 2. இது என்ன? 81 பெரிய நம்பர். 3வது டேபிள் வரும், 9வது டேபிள் வரும், 27வது டேபிள் வரும், 81. எல்லா டேபிளையும் 3 டிவைட் ஆகும். 3ங்கிறது ஹச்சிஎஃப். முடிஞ்சிருச்சா? கண்டுபிடிச்சாச்சா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப் ஃபார்முலா என்ன? ஹச்சிஎஃப் ஃபார்முலா என்னப்பா? நியூமரேட்டர் டினாமினேட்டர், தொகுதி பை பகுதி எழுதியாச்சு. ஓகேவா? நியூமரேட்டர் அப்படின்னா மேல ஹச்சிஎம் கேட்டிருக்காங்க, மேல ஹச்சிஎஃப் கீழே எல்சிஎம். அப்ப என்னது? நியூமரேட்டரோட ஹச்சிஎஃப். நியூமரேட்டர் எங்க இருக்கு? தொகுதி எங்க இருக்கு? இதான் தொகுதி. அதோட ஹச்சிஎஃப் என்ன? 2 டிவைடட் பை டினாமினேட்டரோட எல்சிஎம். பகுதி எங்க இருக்கு? அதோட எல்சிஎம் என்ன? 81. ஆன்சர் 2/81. ஆன்சர் பி 2/81 அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். LCM of 12 x minus 1 the whole cube, 15 x minus 1 x plus 2 the whole square. நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்தோன்னே இது அல்ஜிபிரிக் சம்மு, அல்ஜிபிரிக் கேட்குறாங்க. அப்போ x plus 2 the whole squareனா a plus b the whole square, a square plus b square. அது எதுவுமே ஃபர்ஸ்ட் பார்க்காதீங்க. கொஸ்டின்ஸ்ல ஆன்சர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே ஆன்சர்ஸை செக் பண்ணுங்க. ஆன்சர்ஸ்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா?
இது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு எக்ஸ்பான்ஷனுமே பண்ணல. இது வந்து என்னது, 5th டைப் கம்பைன் டைப். லெட்டர்ஸும் இருக்கு, பவர்ஸும் இருக்கு. ஓகேவா? இங்க எக்ஸ் கியூப்னு கொடுப்பாங்க, ஏ கியூப் பி கியூப்னு கொடுப்பாங்கல்ல, அது பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சின்னதாக கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. அவ 12ஐயும் 15ஐயும் தனியா எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன, 15 பெரிய நம்பர், 12வது டேபிள்ல வராது. 2ஆல மல்டிப்ளை பண்ணா 30 12வது டேபிள்ல வராது. 3ஆல மல்டிப்ளை பண்ணா 45 12வது டேபிள்ல வராது. 4ஆல மல்டிப்ளை பண்ணா 60 12வது டேபிள்ல வரும். அப்ப எல்சிஎம் வேல்யூ என்ன, 60 அப்படிங்கிறது ஆன்சர். என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 60ங்கிற ஆன்சர் எங்க இருக்கு, இது இல்ல இது இல்ல. அப்ப இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். கரெக்டா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இப்ப 60 வந்துச்சு. இப்ப ஆன்சர் என்ன, 60 ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்து பவர் செக் பண்ணுங்க. பவர்ல இங்க எக்ஸ் மைனஸ் 1 இங்க எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, இந்த ரெண்டுலயுமே இருக்கிறதுனால எல்சிஎம்னா பெரிய வேல்யூ. அப்ப எக்ஸ் மைனஸ் 1 தான் 1 பவர் 3 முடிஞ்சிச்சா? அப்ப ஆன்சர் சி இஸ் கரெக்ட். இங்க எக்ஸ் மைனஸ் 1 பவர் 2 இருக்கு, 2 வர வாய்ப்பே இல்லை, சி தான் கரெக்ட். அடுத்து ஆட் பண்றது பேலன்ஸ் என்ன இருக்கு, ஸ்கொயர், அது அப்படியே எடுத்தா முடிஞ்சிச்சு. ஆன்சர் என்ன, சி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 9 டிவைட் பை 8 ஆகியவற்றின் மீ போவா ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. இது என்னது, ஃபிராக்ஷன் டைப். ஃபிராக்ஷன் என்ன பண்ணணும், நியூமரேட்டர் தனியா எழுதணும், டினாமினேட்டர் தனியா எழுதணும். நியூமரேட்டர் என்ன, தொகுதி என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 3, இன்னொன்று என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 9. ஓகேவா? டினாமினேட்டர் என்ன, டினாமினேட்டர் என்னப்பா, டினாமினேட்டர் என்ன, நமக்கு 4 8. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 4 8க்கு என்ன கேட்டிருக்காங்க, மீ போவா ஹெச்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் ஃபார்முலா என்னன்னு போடுங்க. ஹெச்சிஎஃப் ஃபார்முலா என்ன, நமக்கு மேல ஹெச்சிஎஃப் கீழே எல்சிஎம், நியூமரேட்டர் டினாமினேட்டர். அப்ப டினாமினேட்டரோட எல்சிஎம் என்ன, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், நமக்கு எல்சிஎம் மட்டும் தான் தேவை. எல்சிஎம் என்ன 8. அப்ப கீழே 8 எங்க வருது, இங்க வருது இங்க வருது, அப்ப இது ரெண்டும் வராது. ஓகேவா? அதுக்கு அடுத்து நியூமரேட்டருக்கு வாங்க. நியூமரேட்டர்ல என்ன தேவை, ஹெச்சிஎஃப் தேவை. இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இது கண்டிப்பா எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். கரெக்டா? அப்ப இது எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் அவங்க எழுதியிருக்காங்க. கண்டிப்பா மேல ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் தான் இருக்கு. சிங்கிள் டிஜிட் எதுலயும் காமனா இருக்கா, இல்ல. அப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனாங்கன்னா இது என்ன எழுதியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்கு. இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் எழுதலாமா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் எழுதலாமாப்பா. அப்ப இது எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அதே ஃபார்முலா தான் இது இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் பிளஸ் பி. கரெக்டா? கரெக்டாப்பா? அப்ப அது அப்படியே எழுதிக்கலாம். இந்த டேர்ம் என்னது, இந்த டேர்முக்கு பதிலா இந்த டேர்முக்கு பதிலா எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் பிளஸ் 3. இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா? இது என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 9. இது என்ன ஃபார்முலா, என்ன ஃபார்முலாப்பா, எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. கரெக்டா? இப்போ இங்க அதே ஃபார்முலா தான், ஏ பிளஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் 2 இன்ட்டு தானப்பா, 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 3. அப்போ என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 பிளஸ் 6 எக்ஸ்ன்னு வருதா. இதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இது எப்படி இருந்துச்சுன்னு புரியுதா, இது புரியுதா, அந்த ஸ்டெப் புரியாதுன்னு கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தான்பா, இந்த ஃபார்முலாக்கு பதிலாக அவங்க என்ன எடுத்துக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு எடுத்துக்காங்களா, எக்ஸ் பிளஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாமா. இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. இப்போ இந்த ஃபார்முலால ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ஒய்யும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏக்கு பதிலாக எக்ஸ் போட்டா எக்ஸ் ஸ்கொயர், பிக்கு பதிலாக 3 போட்டா 3 ஸ்கொயர்,
2 அப்படியே எடுத்தாச்சு. ஏக்கு பதிலா எக்ஸ், பிக்கு பதிலா 3 எழுதிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எவ்வளோ 9 பிளஸ் 2 × 3 6x. இந்த டேர்மை தான் இப்படி விரிச்சு எழுதியிருக்காங்க. ஓகேவா? அது பதிலா இந்த டேர்ம் எழுதிக்கலாமா? இது பதிலா என்ன எழுதிக்கலாம்? நமக்கு எக்ஸ் பிளஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? கிளியராப்பா? எக்ஸ் பிளஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இந்த டேர்ம்ல ஃபுல்லா அப்படின்னா இதுல 2 இருக்கு. இதுல வந்து என்ன இல்ல, எதுல காமனா இருக்கு? எக்ஸ் பிளஸ் 3 தான் காமனா இருக்கு. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், கரெக்டா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இதுல என்ன காமனா இருக்கு? எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் பிளஸ் 3. எக்ஸ் பிளஸ் 3ல ஹெச்சிஎஃப் சின்ன வேல்யூ. அப்ப என்னது சின்ன வேல்யூ அப்படின்னா நமக்கு எக்ஸ் பிளஸ் 3 பவர் 1 அப்படிங்கிறதா சின்ன வேல்யூ. அப்ப ஆன்சர் என்ன? எக்ஸ் பிளஸ் 3 divided by 8 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஆன்சர் சி கரெக்ட் பா. ஆன்சர் சி கரெக்ட். கொஞ்சம் பொறுமையா பாருங்க, உங்க ஆன்சர் தெளிவா புரியும். இதுலயும் ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் பிரிங்க, தொகுதி பகுதியா பிரிங்க. 6 5 10 7 14 21. இதுக்கு எல்சிஎம், இதுக்கு ஹெச்சிஎஃப், இதுக்கு எல்சிஎம், இதுக்கு ஹெச்சிஎஃப். நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அதை கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் ஃபார்முலா என்ன? ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர், கரெக்டா? அப்போ நியூமரேட்டரோட என்ன தேவை? நியூமரேட்டரோட ஹெச்சிஎஃப் மட்டும் தான் எனக்கு தேவை. பாக்ஸ் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டரோட எல்சிஎம் மட்டும் தான் எனக்கு தேவை, கரெக்டா? இப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் என்ன? சின்ன வேல்யூ. சின்ன வேல்யூ பக்கத்துல 2 அடுத்தடுத்த நம்பர் வந்துச்சாலும் ஹெச்சிஎஃப் பண்ணது 1, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்போ 1/n வருதா? எல்லாத்துலயும் இது வராது, இது வராது. இந்த 2ல தான் ஏதோ ஒன்று ஆன்சரா இருக்கும். கண்டிப்பா 21. இது எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இது எல்சிஎம் என்ன? 21 பெரிய நம்பர். 7வது டேபிள் வரும், 14வது டேபிள் வருமா? வராது. அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணா 42. 42 என்னது? நமக்கு 42னா 3 14 42. இது வரும், இதுலயும் வரும். அப்ப ஆன்சர் இங்க 1/42. அப்ப 1/42. ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். சிம்பிள். கிளியரா? தனித்தனியா பிரிச்சு அதே மாதிரி சால்வ் பண்ணா முடிஞ்சிச்சு. இதுவும் அதே டைப் தான். இது நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இது சால்வ் பண்ணி நீங்களே ஆன்சர் சொல்லலாம்பா. அதே பேட்டர்ன் தானே. இதுவும் அதே பேட்டர்ன் தான். இதுவும் அதே பேட்டர்ன் தான்பா. 12 ஹோம்வொர்க் சம் என்ன நோட் பண்ணிக்கோங்க. 12வது கொஸ்டின், 13வது கொஸ்டின் நாளைக்கு நான் சால்வ் பண்ணுவேன். மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு நான் சால்வ் பண்றேன். 2 நம்பர் இருக்கு, 2யும் தனித்தனியா ஆடுங்க. எல்சிஎம் என்ன ஹெச்சிஎஃப் என்னன்னு போடுங்க. சிம்பிள். டைரக்ட் கொஸ்டினா பார்த்து அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். இது பாருங்களேன். எக்ஸ் மற்றும் ஒய்யின் மீபோவா மீபோவா ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் என்னது? இசட் எனில் அவருடைய மீச்சிமா என்ன? எக்ஸ் ஒய்ங்கிறது ஒரு நம்பர். n1 அப்படிங்கிறது எக்ஸ்னும் n2 அப்படிங்கிறது ஒய்னும் கொடுத்துட்டாங்க. அதோட எல்சிஎம் வேல்யூ இசட்னு கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. சாரி, ஹெச்சிஎஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் வேல்யூ மீபோவா தானே, இசட்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர்ஸ் கொடுத்து கேட்பாங்களா? ஒரு நம்பர் இது, இன்னொரு நம்பர் என்ன, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுப்பாங்களா? அதே சேம் ஃபார்மேட் தான் நமக்கு எதுல கொடுத்துருக்காங்க, இதுல கொடுத்துருக்காங்க. இப்போ லைக் பண்ணாதவங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா ஒன்று லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட லைக் தான் வந்து எனக்கு ஒரு கிரெடிட்ஸ் மாதிரி. கண்டிப்பா வந்து லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கப்பா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் யாரெல்லாம் மேக்ஸ் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் காம்படி எக்ஸாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஃபார்முலா என்ன? n1 × n2 ஈக்குவல் டு l × h. ஓகேவா? n1 என்ன? n1ங்கிறது எக்ஸ், n2ங்கிறது ஒய், எல்லுங்கிறது என்ன நமக்கு தெரியாது, ஹச்ங்கிறது இசட். ஓகேவா? நம்ம எல் மட்டும் தான் தேவை. எல்ல மட்டும் அங்க வச்சுக்கலாமா? அப்ப இங்க எக்ஸ் ஒய் இருக்கு, மேல இருக்கிற இசட் இங்க ஈக்குவல் டு தான் என் கீழே வந்துடும். அப்ப எல்சிஎம் ஈக்குவல் டு xy டிவைட் பை இசட். xy டிவைட் பை இசட் பா. இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 12 13 15. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம்பா. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். 12 13 15 16 இதுவுமே அப்ளிகேஷன் டைப் தானே. இது நீங்க ஆன்சர் பண்ணலாம். 17 இது நான் சொல்றேன். மீச்சிமா ஆனது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்ணை விட பெரிய எண்ணை விட டேஷ் இருக்காது. இப்போ ஒரு 2 3 6ன்னு ஒரு நம்பர் இருக்குப்பா. இந்த நம்பரோட எல்சிஎம் ஆனது, மீச்சிமான எல்சிஎம் ஆனது கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட டேஷா இருக்காது. கொஸ்டின் புரியுதா? இந்த ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் எந்த நம்பர்னா நீங்க எடுத்துக்கலாம். 2 3 6 நான் எடுத்திருக்கேன்.
இந்த நம்பரோட எல்சிஎம் ஆனது கொடுக்கப்பட்ட எண்ணை விட டேஸா இருக்காது, பெருசா இருக்காதா? கண்டிப்பா இது இல்ல அப்படின்னா இது 2ஆல மல்டிப்ளை பண்ணா பெரிய நம்பரா தான் மாறும், அப்ப பெருசா இருக்கும். சமமா இருக்காதா? கண்டிப்பா இந்த ரெண்டுமே வந்து இந்த 2 டேபிளுமே வருதா, அப்போ பெரிய நம்பருக்கு ஈக்குவலாவும் இருக்கலாம். மடங்கா இருக்காதா? இது 2ஆல மல்டிப்ளை 12, 3ஆல மல்டிப்ளை 18, இது என்னது? கண்டிப்பா அதோட மடங்கு தான். குறைவா இருக்காதா? கண்டிப்பா குறைவா இருக்காது. ஆன்சர் டி இஸ் கரெக்ட். இப்போ எல்சிஎம் மறுபடியும் என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர் எடுப்போம், பெரிய நம்பர் பக்கத்துல உள்ள டேபிள்ல வருதான்னு செக் பண்ணுவோம். வந்துச்சு அப்படின்னா என்னது? அதான் எல்சிஎம். அப்ப என்னது? சமமா இருக்கலாம். கரெக்டா? வரல அப்படின்னா அது 2ஆல மல்டிபிள் பண்ணுவோம், அப்ப என்னது? பெரிய நம்பரா இருக்கலாம். 2ஆல மல்டிபிள் 12, அப்ப 12ங்கிறது என்னது? 6ஓட மடங்கு தானே, அப்ப மடங்காவும் இருக்கலாம். அது என்ன பண்ணாது? இந்த பெரிய நம்பரோட குறைவா இருக்காதுல, 4ஆவோ 3ஆவோ வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. அப்ப குறைவா இருக்காது. டி வந்து ஆன்சர். கிளியரா? எல்லாம் பிஓக்கு எப்படி கேட்காங்க பாருங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம்பா. ஃபைனல் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. மொத்தம் உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 12, 13, 15, 16, 19, 20 இந்த 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 6 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கான மேக்ஸ் கிளாஸ்ல டே 12 ஜோஸ் பிகினர் மேக்ஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃபாலோ உங்களோட கன்சிஸ்டன்சி லெவல் தான் உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போகும். ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ.